விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வைத்து குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த குற்றவாளி ஏற்கனவே பல்வேறு குற்றங்களில் தொடர்புடைய ராமநாதபுரம் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பது தெரியவந்துள்ளது. மாணவியின் நகத்தில் இருந்த குற்றவாளியின் சிறிய சதை துணுக்கை கொண்டு முதலில் DNA பரிசோதனை நடத்தியுள்ளனர் போலீசார். பின்பு மாணவி சடலமாக மீட்கப்பட்ட பகுதிக்கு வந்து சென்ற பைக் ஒன்றின் பதிவு எண்ணை கொண்டு குற்றவாளியை தேடி வந்துள்ளனர். விளாத்திக்குளம் காட்டுக்குள் உள்ள காற்றாலை ஒன்றில் இருந்த CCTV கேமரா மூலம் பைக்கில் மர்ம நபர் வந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. பதிவு எண் மூலம் கொலை நடைபெற்ற இடத்திற்கு அருகே நின்ற பைக் ராமநாதபுரம் பார்த்திபனூரை சேர்ந்தது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் பார்த்திபனூரை சேர்ந்த ஒருவரின் பைக்கை திருடி குற்றவாளி விளாத்திக்குளம் வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. பார்த்திபனூரில் பைக்கை திருடிய நபர் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என போலீசார் கண்டுபிடித்தனர். பைக்கை திருடிய தர்ம முனீஸ்வரன் வழக்கு விசாரணைக்காக தூத்துக்குடி நீதிமன்றம் சென்ற தகவல் கிடைத்ததை வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரனை DNA பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் மாணவியின் நகத்தில் கிடைத்த சதையுடன் ஒத்துப்போயிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஒரு விஷயம், இந்த தர்ம முனீஸ்வரன் 2020 எட்டயபுரத்தில் 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதாகி தற்போதுதான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது.